ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுபானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் சங்கமயுகத்தில் முற்றிலும் துல்லியமாக மாறுகின்ற ஆத்மா. நான் தந்தையுடன் சதா உண்மையாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையை தவிர வேறு விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தூய்மையின் பலத்தால் என்னுடைய உடல், மனம், பொருளால் பாரதத்தை உயர்ந்த பாவனமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் வழிப்படி ராமராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. பாரதவாசியாகிய நான் 21 பிறவிகளுக்கு மிக உயர்ந்த டபுள் கிரீடம் உடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அனைத்து எச்சரிக்கைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் அனைத்து குணங்களையும் கடைபிடிக்கின்ற ஆத்மா. நான் சதோகுணமான உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையுடன் அன்பான புத்தியை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்ற ஆத்மா. மற்ற அனைவரையும் சாந்திதாமத்திற்கு அனுப்பிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் அறிவுரைப்படி முழுமையாக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் எப்போதும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக, உண்மை உள்ளவனாக, சேவை செய்பவனாக மாறுகின்ற ஆத்மா. நான் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் எப்போதும்
என்னுடைய புத்தியில் சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது வீட்டிற்கு திரும்ப செல்கின்ற ஆத்மா. நான் இப்போது உலகத்தின் மகாராஜ் குமாராக ஆகப் போகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீ லட்சுமி அல்லது ஸ்ரீ நாராயணனாக ஆகின்ற ஆத்மா. நாளை நான் சென்று ஸ்ரீ கிருஷ்ணராக ஆவேன். பிறகு சுயம்வரத்திற்கு பின் ஸ்ரீ நாராயணன் ஆவேன் என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை பிரஜாபிதா பிரம்மா மூலமாக நான் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவிலிருந்து உலகத்தில் ராஜகுமாரராக ஆகின்ற ஆத்மா. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில்தான் இருக்கின்றது. ஆகவே நான் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எப்போதும் ஸ்ரீமத்-படி செல்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீ ஸ்ரீ சிவ தந்தையினால் சிரேஷ்டமாகின்ற ஆத்மா. நான் பலமுறை தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்திருக்கின்ற ஆத்மா. நான் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அரை கல்பத்திற்கு அடைகின்ற ஆத்மா. நான் உள்ளும் புறமும் உண்மையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையின் பலத்தால் ஸ்ரீமத்-படி என்னுடைய உடல், மனம், பொருளின் சகயோகத்தால் 21 பிறவிகளுக்கு பாரதத்தை உயர்ந்த டபுள் கிரீடம் உடையதாக மாற்றும் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை அனைவருக்கும் சொல்லுகின்ற ஆத்மா. நான் சதா புண்ணியத்தின் கணக்கை சேமிக்கக்கூடிய மற்றும் சேமிக்க வைக்கின்ற மாஸ்டர் ஆசிரியராக இருக்கின்ற ஆத்மா. நான் மாஸ்டர் என்பதால் தந்தையின் நினைவு தானாகவே நினைவு செய்கின்ற ஆத்மா. தந்தையின் நினைவு வருவதன் மூலம் நான் நிமித்தமானவனாக இருக்கிறேன் என்று நினைவில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் புண்ணிய ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆசிரியராகி சதா புண்ணியத்தின் கணக்கை சேமித்து மற்றும் சேமிக்க வைக்கின்ற ஆத்மா.
நான் குழுவின் மகத்துவத்தை அறிந்து குழுவினால்தான் பாதுகாப்பை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தி உள்ளவனாக இருந்து அனைத்து விஷயங்களிலும் வெற்றியாளனாக இருக்கின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்தினங்களில் நானும் ஒரு ரத்தினம் என்று புரிந்து கொண்டு கடந்து செல்கின்ற ஆத்மா. நான் பிரச்சனைகளை பேப்பர் என புரிந்து கொண்டு வெற்றி அடைகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.